எப்படின்னு 2 வாரத்தில் நாங்கள் அங்கேருந்து கிளம்பிடுவோம், போரை நிறுத்தி கிளம்பிடுவோம். ஆனால் அதுக்குள்ள ஈரானை வந்து கற்காலத்துக்கு நான் கொண்டு போயிடுவேன். எப்பவுமே நெதன்யாகா இருக்கட்டும், ட்ரம்ப்பாக இருக்கட்டும், இங்கெல்லாம் கோழைகள். அவனுக்கு வந்து ஆயில் மணி வர்றதுனால அபுதாபி இந்த அளவுக்கு நான் தர்றேட்டுக்கு இறங்கலை. அபுதாபி தாக்குனா அவனை தாக்குனா இவனுக்கு என்ன அமெரிக்காவுக்கு என்ன நட்டம்? அமெரிக்காக்கா கேட்குறேன், அமெரிக்காவுக்கு வேணும் தானே பண்ணுறான். ஏன்னா இங்கே இதை ஸ்கூல் அடித்தா இங்கே ஸ்கூல் அடிப்பேன், இன்னும் இஸ்ரேல் அடிச்சிருவாங்க. அப்புறம் இஸ்ரேலில் வந்து நேற்று சைனா வேற ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க, தப்பித்தவரி நீ வந்து எங்கேயாவது அணு ஆயுதம் இன்க்ளூடிங் ஈரான் போட நினைச்சேன்னா இஸ்ரேலுங்கிறது இல்லாமல் பண்ணிடுவோம் அப்படின்னு சைனா நேரடி வார்னிங் கொடுத்துருக்காங்க. ஜெம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கு சர்வதேச காணொலி பகுப்பாய்வாளர் தோழர் கஸ்ஸாலியோடு சமகால நிகழ்வுகளை நாம் கதைக்க ஆரம்பித்திருக்கிறோம். அமெரிக்க அதிபர் 19 நிமிடங்கள் நேற்று பேசிய பின்பு இன்றைக்கு தான் முதலாக அமரப்போகிறோம். அதற்கு பிறகாக நடக்கக்கூடிய முன்னேற்றங்கள், தாங்கள் வெற்றி பெற்றதாக ஒருமுனை அறிவிப்பை அமெரிக்கா உலகத்திற்கு அறிவித்திருக்கிறது. உண்மையில் வெற்றிதானா? அமெரிக்காவுடைய டைம் நாளிதழுடைய கருத்துக்கள், ஏராளமான மலைபோல் குவிந்திருக்கிற செய்திகளின் பகுப்பாய்வு தொகுப்பு. இன்டர்நேஷ்னல் பகுப்பாய்வாளர் சர்வதேச காணொலிகளுக்காக நாம் தோழர் கஸ்ஸாலி அவர்களை வரவேற்கிறோம். சார் வாங்க. சார், அமெரிக்க அதிபர் 19 நிமிஷம் பேசினார், நேற்று பேசி முடிச்சார். நாங்கள் வெற்றி பெற்றோன்ட்டார். ஆக்சுவலி நிலவரம் என்ன? சரி, அவர் பேசின பேச்சு இருக்குல்ல, இதுக்கு முன்னாடி வந்து துண்டு துண்டாக கொஞ்சம் கொஞ்சமாக பேசினாரா, அதெல்லாம் சேர்த்துட்டார். அதை வந்து மொத்தமாக சேர்த்து வச்சுருக்காரு. அதை வந்து ஏற்கனவே ஒன்று சொல்லியிருக்கேன். என்னென்னா, அவர் பேசின பேச்சோட தொகுப்பை எதோடு ஒப்பிடலாம் அப்படின்னா, ஒரு படத்தில் ஆர் சுந்தரராஜன் தெருவில் போகும்போது ஒருத்தட்ட ஒரு பேப்பர் கொடுப்பார். அவர் வாங்கி பார்த்தோன்னே அதில் ஒன்றும் இல்லை, சும்மா தூக்கி கீழே போடு அப்படின்னு ஒரு காமெடி சீனு. அந்த காமெடி சீனுக்கும் நேற்று ட்ரம்ப் பேசியதுக்கும் எந்த விதமான வித்தியாசமும் இல்லை, ஒரே மாதிரி இருக்கு. கிட்டத்தட்ட பழைய பேசுனது அப்படியே தூக்கி திரும்ப போட்டுக்கார். ஆனால் ஒரு விஷயம் என்ன சொன்னார்னா, எப்படின்னு 2 வாரத்தில் நாங்கள் அங்கேருந்து கிளம்பிடுவோம், போரை நிறுத்தி கிளம்பிடுவோம். ஓகே, ஆனால் அதுக்குள்ள ஈரானை வந்து கற்காலத்துக்கு நான் கொண்டு போயிடுவோம். அதுக்கு என்ன ஆரம்பிச்சிட்டாரு, கொண்டு போய் சொல்லிட்டு வேலையை ஆரம்பிச்சிட்டாரு. அதாவது கற்காலத்துக்கு கொண்டு போகிறா இருந்தால், இதுக்கு முன்னாடி வந்து அவங்களோட வேலையை பண்ணால் இஸ்ரேலாக இருக்கட்டும் அமெரிக்காவாக இருக்கட்டும், அவங்க வீரனுக்கு வீரனாக வந்து சண்டை போட மாட்டாங்க. என்ன கோழைகள் என்ன செய்வாங்கன்னா, இந்த மாதிரி ஆயுததாரிகளாக இல்லாத அப்பாவி சாதாரண பொதுமக்கள் எங்கே இருக்காங்களோ அங்கே தான் அடிப்பாங்க. சரி, வேலையை ஆரம்பிச்சிட்டிங்கன்னா என்ன ஆரம்பிச்சிருக்காங்க? சரி, இப்போ பரபரப்பாக பேசுபொருளாக இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னென்னா, ஈரானில் ஒரு மிகப்பெரிய பாலம் தரமட்டமாகிட்டாங்களா? இல்லை, ஒரு ஏரியா தகர்த்துட்டாங்க. அது தகர்த்துட்டனால அந்த பாலம் வந்து இப்போ யூஸ் ஆகாது. இப்போ பாலம் வந்து ஒரு 4 கிலோமீட்டர் பாலம் இருக்குன்னு வச்சுக்கலேன், அது ஊட வந்து ஒரு 50 அடி தூரத்துக்கு வந்து அடிச்சிட்டாங்க. அடிச்சாலும் 4 கிலோமீட்டர்ல வந்து 2.39 கிலோமீட்டர் இருக்கே அப்படின்னு சொல்ல முடியுமா? ஸோ பாலம் அடிச்சிட்டாங்க. அது 2வது சரிச்சு எதுக்கு டைம் ஆகும்ல? ஆமாம், இதை எடுத்து நீங்கள் வந்து சாரம் கட்டி இதை போட்டு மேலே ஏற்றி அப்புறம் இந்த ஸ்ட்ரென்த் பார்த்து இதை பார்த்து பெரிய வேலை. அது என்ன உயரமா இப்போ வரைக்கும் டிராஃபிக் ஆயிரும். அதை கடந்து போகிறதுக்கு ஈஸியாக ஒரே வழியாக இருந்தது. இல்லைன்னா என்ன, அந்த ஆற்றுக்குள்ளே இங்கேயும் மலை மேலே ஏரியா போக முடியும். இது வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா, திரு கஸ்ஸாலி, நான் இப்படி பேசும்போது நண்பர்கள் சொல்ல சொல்கிறாங்க, நீங்கள் அவரை பேச விடுங்க சார். ஏன் சார் இடையில? இல்லை, நீங்கள் பேசுனதான் கரெக்டு. ஏன்னா இடையில பேச எனக்கு என்னன்னா, இப்போ இது சிங்கிளா உட்காந்து பேசுறது இல்லை, இது வந்து எப்படின்னா அவங்க சிலருக்கு வந்து என்னன்னா, இதுக்கு பேசிட்டே இருக்கும்போது இடையில வந்து பேசணும் பேசியிருக்காரு அதெல்லாம் அப்படி இல்லை. அதுல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். நீங்க பேசிக்கிட்டே இருக்கீங்களா, அது நேரம் வரக்கூட அதிகம் இருக்கும்ல. ஆமா, அதனால அந்த நேரத்துக்குள்ள 3-3 கேள்வி கேட்கணுங்கிறக்க ஒரு செய்தியை டக்குன்னு முடிப்பேன். நம்மளுடைய நேயர்கள் அப்படி இல்லை, நீங்க ஃபுல்லா பேசி முடிக்கணும்னு விரும்புறாங்க. அந்த செய்தி சொல்ல வந்து முடிச்சிடணும். செய்தி 10 நிமிஷம் பேசணும்னா 10 நிமிஷம் கேட்கணும். சரி, பரவாயில்ல சார். இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்கறது என்னன்னா, ஒரு செய்தி எனக்கு புலப்படுது. அவர்கள் தோழியின் விரக்தியின் உச்சபட்சம் தான் மக்களுடைய பயன்பாடு, பாலங்கள், குடிசை பகுதி, அதாவது மக்களுடைய அடுக்கு குடியிருப்புகள் எல்லாம் அடிக்கிறது தோல்வியினுடைய விரக்தியம். அது நத்திங் பட் எக்ஸ்ட்ரீமா தோத்து போய் நிக்கிறாங்க.
எக்ஸ்ட்ரீமா Extreme-ஆ, சாதாரண தோல்வியா இருந்துச்சுன்னா திரும்ப அடிப்பேன்டா, ஹர்மோஸுக்கு வருவேன், இல்ல கார்கு ஐலண்டுக்கு வருவேன், கண்டிப்பா அடிப்பேன். இப்ப உள்ள வந்து டெஹரான்ல நான் நேரம் இறங்குறேன் பாரு. அதுதான் அதுதான் டெஹரான்ல இப்ப என்ன, இப்போ முஸ்தபா கமீன் எங்க இருக்காரு, அவர் இருக்கிறது எனக்கு தெரியும், நான் தேடி நான் வந்து நம்ம ஆள் அனுப்புறேன் பார் அப்படின்னு அவங்க வந்து உண்மையிலேயே வீரனா இருந்தா அப்படி சொல்லுவாங்க. எப்பவுமே நெதன்யாஹூவா இருக்கட்டும், ட்ரம்பா இருக்கட்டும், இவங்க எல்லாம் கோழைகள். அது உயிருக்கு பயப்படுவாங்கல்ல. இல்ல, அதாவது உயிருக்கு எல்லாருமே பயப்படுவாங்க, வேற விஷயம். அது மறைஞ்சிருப்பாங்க, என்ன செய்வாங்க, இப்பதான் என்ன ஏன் உயிர் மட்டும் கட்டி இரும்பா செஞ்சது அப்பல யாரும் வர மாட்டாங்க, எல்லாருமே அப்படிதான். ஆனா இவங்க வந்து அடிக்கிறது யார் அடிக்கிறது இருக்குல்ல, சண்டைன்னு வந்துட்டா பொதுமக்கள் அடிக்கலாமா? இப்ப இது வரைக்கும் இன்னைக்கு 34 நாள் சம்திங் ஆச்சு, இன்னைக்கு 34வது நாள். ஓகே, இது வரைக்கும் ஈரான் எத்தனை அடி அடிச்சிருக்காங்க? பொதுமக்கள் இல்லையோ, இஸ்ரேல் வரைக்கும் பொதுமக்கள் அடிக்கல. நான் திரும்ப சொல்லுவேன், அப்படியா இஸ்ரேல்ல வந்து நிறைய செத்துருக்காங்க. ஏன் வந்து இஸ்ரேல்ல வந்துன்னா அங்க வந்து மொசாடோ ஆட்கள், அப்புறம் ராணுவ ஆட்கள், அதுக்கப்புறம் இந்த ஹைடெக்ல வந்து இந்த வேலையை பார்ப்பாங்கல்ல கவர்மெண்ட்டுக்கு, இந்த மாதிரி ஆட்கள், இதெல்லாம் தேடி தேடி அடிக்கும்போது பக்கத்தில் இருக்கிற பொதுமக்களும் பாதிக்கப்படுறாங்க. அது இன்னொரு பதில் சொல்றேன் உங்களுக்கு. ஓகே, நான் என்னுடைய பார்வையில் ஓகே, இந்த மொசாத்து ராணுவ அமைப்புகள் சென்டர்லாம் எங்க வச்சிருக்காங்க தெரியுமா? மக்கள் வாழுகிற பகுதியில தான் வச்சிருக்காங்க. ஆமா, சுத்தியே வந்து எனக்கு பயப்படுறவங்க பூரா வந்து புலிக்கு பயப்படுறவங்க பூரா வந்து என் மேல படுத்துக்குன்னு சொல்ற மாதிரி வந்து அடிச்சா பொதுமக்களை பூரா அடிச்சு சாகடிச்சா எனக்கு வரணும். அப்படி ஒரு நெருக்கமான இடத்துல தான் டெல் அவீவ்ல வச்சிருக்காங்க. ஆமா, அது மட்டும் இல்லாம ஈரானை ஒப்பிடும்போது அவர்களுக்கு பரந்த நிலப்பரப்பு கிடையாது. ஈரான் வந்து 74 மடங்கு பெருசு இஸ்ரேலை விட. கற்பனையே பண்ணி பார்க்கணும். ஆமா, இஸ்ரேல்ல வந்து அந்த நகரத்தை விட்டாச்சு அப்படின்னா பக்கத்துல வந்து கொஞ்சம் தான் ஏரியா இருக்கு, எம்டி ஏரியா. அதாவது 74 ஸ்டேட். ஆமா, 74 ஒரு ஸ்டேட், ஈரான் 74 இஸ்ரேல், அப்படி வச்சுக்கலாம். ஆமா, இன்னொன்னு அந்த இஸ்ரேல்ல நகரங்கள் இருந்த இடம் போக ஒரு மிகப்பெரிய ஏரியா வந்து டெசர்ட். அந்த டெசர்ட்ல தான் வளைச்சு போட்டு யாரும் பொதுமக்கள் டூரிஸ்ட் யாரும் வர முடியாத அளவுக்கு டிமோனான்ற இடம். அது உள்ளதான் சரக்கு இருக்கு, அதை அடிச்சிட்டாங்க இப்போ. சரி, ஓகே, இப்போ என்னன்னா நம்ம பேசுறது இல்ல, இவங்க வந்து அந்த பாலத்தை அடிச்சாங்க, பாலத்தை அடிச்சு மக்கள் பயன்பாட்டுக்கு தடை. அதாவது பாலத்தை அடிப்போம், ஸ்கூல் அடிப்போம், ஹாஸ்பிட்டல் அடிப்போம், பள்ளிவாசல் அடிப்போம், சர்ச் அடிப்போம், அந்த ஸ்கூலு, ஹாஸ்பிட்டல், மக்கள் வாழ்ற இடம், மார்க்கெட்டு, இப்படியே அடிச்சு கடைசியில் வந்து இவங்க வந்து கற்காலத்தை கொண்டு போன என்ன அர்த்தம்? இதுதான் ஒரு கற்காலங்கிறாரோ? அதான் இருக்கிற மக்கள் பயன்பாட்டுக்கு உள்ள கற்காலம் என்ன, குடிசை கட்டிருப்பாங்க, குகைக்குள்ள வாழ்வாங்க அப்படின்னு நினைப்புல இது பேசுறது. இப்ப இந்த பேச்சை பத்தி அமெரிக்காவில இருந்து ஒரு காணொலி வந்தது, லண்டன்ல இருந்து ஒரு அம்மா பேசுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கற்காலம் என்பதை இந்த 20 நாட்களில் 15 நாட்களில் உருக்குலைந்து எல்லாவற்றையும் நாசம் செய்து விடுவார்களா? ஆமா, அது பிளான் வந்து அதான். என்ன பிளான்னா, இப்ப இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்காங்க பிரிட்ஜ் அடிக்கிறதுக்கு. இவங்க ஐடியா என்னன்னா, ஈரானை வந்து இங்க ஒரு பிரிட்ஜ் அடிச்சா ஈரான்கார என்ன செய்வான்னா, சுத்தி இருக்கிற ஜிசிசி கண்ட்ரி இஸ்ரேல் எல்லாம் சேர்த்து அங்க பிரிட்ஜா அடிப்பாங்க. இப்ப லிஸ்ட் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க என்னென்ன பிரிட்ஜ் அடிக்க போறோம்னு. ஓகே, அப்ப என்ன பண்றான்னா, எங்க அடிச்சா எங்க வலிக்கும். அமெரிக்காவோட பிளான் என்னன்னா, எப்படியும் இந்த போர்ல வந்து தோத்துட்டோம். அது வந்து கிட்டத்தட்ட எல்லாரும் தெரிஞ்சிருச்சு, 99% தெரிஞ்சிருச்சு, 1% வந்து இன்னும் இருக்கு. ஓகே, 99% தோத்துட்டோம். சரி, தோத்துட்டு வெறுங்கையோட நான் வந்து ஊருக்கு திரும்பி போனோம்னா நம்ம அசிங்கம் மட்டும் இல்ல, நம்மளை சிறைச்சிருவாங்க அங்க மக்கள். சும்மா இருக்க மாட்டேன். இப்பவே வந்து அவ்வளவு பேரு. இப்ப என்னாச்சு, நாம் எப்படியும் ஈரான் அடிப்போம், அவன் பதிலுக்கு வந்து இந்த சுத்தி உள்ள அரபு நாடுகளை போர் அடிப்பாங்க, இந்த மொத்த ஏரியாவை நாசப்படுத்திடுவோம். அது போக அப்படி நாசப்படுத்தியாச்சுன்னா, மொத்த ஏரியா நாசப்படுத்த முடிவு பண்ணிட்டாங்க. நாசப்படுத்தியாச்சுன்னா அங்க இருக்கக்கூடிய பெட்ரோல் வளம் இருக்குல்ல, அது வந்து இந்தியாவுக்கு கிடைக்காது, சைனாவுக்கு கிடைக்காது, எங்கேயும் கிடைக்காது. அதுக்கப்புறம் பெட்ரோல் எங்க இருக்கும்? மேஜரா வந்து அமெரிக்கால இருக்கும், அப்புறம் ரஷ்யால இருக்கும், கொஞ்சம் பிரேசில், வெனிசுலா, இதுல அவன் கையில இருக்கு. அப்ப என்கிட்ட வந்து பிச்சை எடுக்க வாங்கடா, பெட்ரோலுக்காக என்கிட்ட வந்து கெஞ்சிட்டு நில்லுங்கடா அப்படின்ற ஒரு மனப்பான்மை. ஏன்னா இஸ்ரேல்ல பெட்ரோல் கிடையாது. அப்புறம் ஆப்பிரிக்கன் கண்ட்ரில கொஞ்சம் பெட்ரோல் வளம் இருக்கு, அதை அவங்களே எடுக்க சொல்லி என்ன பண்ணுவாங்க. அப்ப என்ன, அரபு நாடுகள்ல இருக்கக்கூடிய மொத்த பெட்ரோல் வளம், மொத்த இருக்கிற இடம், பில்டிங் எல்லாத்தையும் தகர்த்திடணும். அதை அமெரிக்கா நேரடியாக செய்யாம இவன் அடிச்சா இவங்க அடிப்பான். அதாவது சினிமாவில் சொன்னீங்கன்னா, ஒரு ஹீரோ வந்து தாக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஹீரோட தம்பி கடத்திட்டு போவான், அடிப்பாங்க. ஹீரோட தங்கச்சி கொண்டு போய் கற்பழிப்பாங்க. இந்த மாதிரி பண்ணுவாங்கல்ல, அது மாதிரி ஈரான் அடிச்ச உடனே அவன் துபாய் அடிப்பான், குவைத் அடிப்பான், சவுதி அடிப்பான், ஜோர்டான் அடிப்பான், இஸ்ரேல் அடிப்பான். இப்போ பாலத்துக்கு வந்து என்ன சொல்லிருக்காங்க, இந்த பாலத்தை அடிச்ச உடனே குவைத்தில் ஒரு பெரிய பாலம் அது லிஸ்ட் போட்டுக்கான்,
லிஸ்ட் போட்டிருக்காங்களோ? ஆல்ரெடி லிஸ்ட் போட்டாங்க. அது வந்து உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சிருக்கேன். பார்த்தேன். ஆமாம், லிஸ்ட்டு. குவைத்தில் ஒரு பாலம், அது போக அந்த தாரான் ஏர்போர்ட்னு சொல்லி தம்மாம் தாரான் ஏர்போர்ட், ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸ், அங்கே இருந்து 18 கிலோமீட்டர் கரெக்டாக நினைக்கிறேன். அது வந்து பஹ்ரைனுக்கு ஒன்று இந்த ரூட் இருக்குல்ல, இது வந்து சரியான ரூட்டு. ஒரு குறிப்பிட்ட சென்டரில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல ரெண்டா இருக்கும். இது சவுதியை சேர்ந்தது, இந்த இடம் இந்த ஆஃபீஸ் வந்து பஹ்ரைனை சேர்ந்தது. அங்கே வந்து முன்னாடி வந்து வியாழன் வெள்ளி வந்து வீக்கெண்டாக இருக்கும். ஓகே, புதன்கிழமை நைட்டு இந்த டுவர்ட்ஸ் பஹ்ரைனுக்கு வந்து போகவே முடியாது, அவ்வளோ டிராஃபிக் இருக்கும். வெள்ளிக்கிழமை நைட்டு ஓகே ரிட்டர்ன் வர்றதுக்கு, ஏன்னா அரப்ஸ் வந்து அங்கே என்டர்டெயின்மெண்ட்டுக்காக போவாங்க, குமிவாங்க அங்கே. அப்படி இப்போ என்னன்னா அந்த பாலத்தை அது பஹ்ரைன்ல, பஹ்ரைன் பிட்வீன் பஹ்ரைன் அண்ட் சவுதி அரேபியா அந்த பாலத்தை குவிற இடம் எந்த இடம்? பஹ்ரைன்ல. பஹ்ரைன் வந்து ஒரு சின்ன தீவு. அதுல என்ன இருக்கு குவிறதுக்கு? மது மாது பஹ்ரைன்ல எல்லாம் உண்டோ? எக்கச்சம். பஹ்ரைனோட மொத்த வருமானம் அதை தான் இருக்கு. அப்புறம் இவங்க நான் என்ன சார் உங்கள்கிட்ட கேட்கிறேன் சார், ஓகே உங்களுக்கு என்ன விட உங்களுக்கு தான் அதிகமா தெரியும், ஏன்னா நீங்க அந்த நாட்டுடைய பல இருந்திருக்க தெரியும். நான் என்ன கேட்கிறேன், இவங்க இஸ்லாமியர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்களே, நாங்க அல்லாஹ்வை நம்புறோம், குர்ஆனை நம்புறோம். நம்மள அல்லாஹ்வை நம்புறோம். நான் என்ன கேட்கிறேன், குடி, பெண் பிசினஸ், சாராயம் எல்லாம் தான் நடக்குதாங்க. ஒரு விஷயம் அடிதடிகள். அதாவது எப்படின்னா மதம் அப்படிங்கிறது அப்புறம் வந்தது. முதல்ல மனிதன், உயிர், இயற்கை. இல்ல அவங்க அப்படிதான் சொல்றாங்க. இஸ்லாமிய நாடு என்னன்னா மனிதன் வந்து ஆணோ பெண்ணோ இந்த மாதிரி விஷயத்துல வந்து தவறி போவாங்க, தேவை இருக்கிறவங்க தவறி போவாங்க. ஆனா இதை வச்சு பிசினஸ் யார் பண்ணுவா? அத முதல்ல இதை வந்து இந்த பெண்ணை வச்சு, மதுவை வச்சு, ஆபாச படங்களை வச்சு, அப்புறம் வந்து இந்த பணத்தை வந்து வட்டிக்கு வச்சு பிசினஸா பண்ணலாம்னு முதல்ல எல்லா இடத்துக்கும் கொண்டு வந்தது யூதர்கள். அது டவுட்டே இல்லை. யூதர்கள், அந்த யூதர்கள் அப்படியே அதனாலதான் ஐரோப்பா கிறிஸ்தவர்களுக்கு யூதர்கள்னாலே ஆவாது. ஆமா, நிறைய யூதர்களும் பிடிக்காது, கிட்டத்திலையும் பிடிக்காது. ஆமா, ஏன்னா அங்க எல்லாம் சீரழிவுக்கு இவங்க தான் காரணம் சொல்லி. சரி, அப்ப ஒரு நிமிஷம், அப்ப யூதர்களுக்கும் இந்த அரபிகளுக்கும் இந்த துபையில உள்ளவங்களுக்கும் இந்த சவுதிக்காரங்களுக்கும் இந்த கத்தார்ல உள்ளவங்களுக்கும் இவங்களுக்கு எல்லாம் என்ன வித்தியாசம்? அதாவது சவுதி அரேபியா வந்து கடந்த ஒரு 10 வருஷம் முன்னாடி வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்துச்சு. அங்க வந்து மது அலவுடு இல்லை, பெண்கள் இந்த மாதிரி ரொம்ப எல்லாம் இதெல்லாம் போட்டு புர்கா போட்டு தான் வருவாங்க அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்துச்சு. இப்போ வந்து முகமது பின் சல்மான் ஓபன் பண்ணி விட்டார். இன்னும் 10 வருஷத்துல மோசம் போயிடும். இல்லை, அது இப்பவே கிட்டத்தட்ட போயிருச்சு. நம்ம ஏற்கனவே என்ன சொல்லிக்கோம் தெரியுமா, துபாயை பொறுத்த மட்டும் அவங்க வந்து அப்படியே இஸ்ரேலை வந்து ஃபாலோ பண்றவங்க. அதாவது யுனைடெட் அரபு எமிரேட்ஸ்ல துபாய் 7 இருக்கு, 7ல துபாய். ஏன்னா அபுதாபி வந்து என்னதான் இருந்தாலும் அதோட இதுதான் இருக்கும், ஒரு ஓவர்ஃப்ளோ ஆகி இப்படி இருக்கலாமோ ஜாலியாக இருக்கலாம்னு அப்படி இருக்கலாமே ஒழிய அவனுக்கு வந்து ஆயில் மணி வர்றதுனால அபுதாபி இந்த அளவுக்கு நான் தரேட்டுக்கு இறங்கலை இருக்காங்க, பட் தரேட்டுக்கு இறங்கலை. ஆனால் துபாய் வந்து வருமானமே முழுக்க டூரிசத்தை நம்பி. அதாவது டூரிசம்னா எல்லாம் உண்டு. இல்லை, டூரிஸ்ட் சும்மா எப்படி வருவாங்க? டூரிசம் ஆமாம், அதாவது ஆணுக்கு பெண்ணு, பெண்ணுக்கு ஆணு எல்லாம் உண்டு. ஓகே, அதே மாதிரி இது சொல்லுவாங்க, பிலிப்பைன்ஸ் இருக்காங்கல்ல, பிலிப்பைன்ஸ்ல வந்து லேடி பாய்னு இருப்பாங்க. அது என்னது எனக்கு தெரியலையே, சொல்லுங்க. அது பகலான்னு சொல்லுவாங்க. நீங்க பேசுறது எனக்காக இல்லை, நம்முடைய மக்களுக்கு. ஏன்னா குட்டை போடுறது அடிக்கிறது நம்ம பேசுறோம், அதை வச்சு இந்த செய்தியும் சொல்லிடுங்களேன். இல்லை, என்னன்னா அங்க பிலிப்பைன் சில ஆண் இருப்பாங்கல்ல, சரி, பெண்மை தன்மையோட இருப்பாங்க. ஓ, அப்படி லேடி பாய். ஓகே, பகலா அப்படிம்பாங்க. ஓ, இது யாருக்கு பிடிக்கும்? அரப்ஸுக்கு பிடிக்கும். இவங்க எல்லாம் ஒரு மனுஷனா? எஃப்ஸ்டீன் மாதிரி உள்ளவங்க. அதாவது இவங்க பெரிய வட்டு போட்டுட்டு வந்துடுறாங்க. இல்லை, அது வந்து அங்கே வெளியில் போனால் ஆமாம் அது இருக்கும். பட் இந்த எல்லாருமே இல்லை, இந்த மாதிரி தவறுகள் அரபு நாட்டில் உண்டு. அப்படி பார்த்து நம்ம நாட்டில் இல்லையா? எல்லா நாட்டிலும் இருக்கு. ஆனால் என்ன அங்கே வந்து நாங்க வந்து இஸ்லாம் கல்ச்சர் அதை சொல்லாதங்க, மதத்தை பத்தி பேசாதங்க. இது வந்து சவுதி அரேபியாவில் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கும்போது நம்பர் 1 என்ன, இதையும் சொல்லிடுவோம், அங்கே வந்து பெண்களுக்கு வந்து மகர் கொடுத்து தான் கல்யாணம் பண்ணணும். அப்படின்னு ரிவர்ஸ் டவுரின்னு சொல்லுவோம். நம்ம ஊரில் வந்து ஆண் ஒரு பெண் கல்யாணம் பண்ணணும்னா பெண்ணோட தகப்பனார் அவங்க வந்து இவ்வளோ நகை, இவ்வளோ பணம், காரு இதெல்லாம் கொடுத்து ஒரு மாப்பிள்ளையை பிடிப்பாங்க. நம்ம ஊரில் டவுரி, வரதட்சணை, அது தெரியும் உங்களுக்கு. அந்த நாட்டில் எப்படின்னா இந்த ஆண் வந்து பெண்ணோட அப்பாவுக்கு பணம் கொடுக்கணும். இது இஸ்லாம் சட்டம். ஏன்னா
பெண்ணுக்கு சொத்துல உரிமை இருக்கு, பெண்ணுக்கு இவ்வளவு பணத்தை கொடுக்கணும், அந்த பணம் இருக்கு இல்லையா, கல்யாணத்துக்கு அப்புறமும் அந்த பணம் வந்து பெண்ணோட அப்பா வந்து பேசி எல்லாம் பண்ணா கூட இந்த கொடுக்கக்கூடிய பணம் இருக்குல்ல, அது பெண்ணோட உரிமை. அவங்க என்ன செலவு பண்றாங்க, ஏது செலவு பண்றாங்கன்னு கணவனுக்கு கேட்க உரிமை கிடையாது. ஆனா பாதுகாப்பு, அது பெண்ணுக்கான பாதுகாப்பு, அது மகர். ஓகே, மகர் கொடுக்க வழி இல்லாம ஏகப்பட்ட பேர் வந்து முதிர் கண்ணனா இருக்காங்க அங்க. முதிர் கண்ணன்? ஆமா, முதற் கண்ணி போக கண்ணன், முதிர் கண்ணன். கண்ணன், ஆமா, அந்த மாதிரி குழலூதும் கண்ணனுக்கு ஊதிட்டு இருப்பாங்க. இது முதிர் கண்ணிம்பாங்க. 30 வயசு வரைக்கும் 35 வயசு வரைக்கும் கல்யாணமே ஆகல, மாப்பிள்ளையே கிடைக்கல அப்படின்னு சொல்லி பெருமூச்சு ஒரு பெண்கள் பொண்ணுட்டு வாங்குறாங்க. ஆமா, அங்க வந்து எப்படின்னா ஆணுட்டு வாங்குறாங்க. அங்க அந்த மாதிரி இருக்கும்போது சரி, அதுல அப்படி அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எப்படி பார்த்தாலும் 18-20 வயசுல வந்து ஆசாபாசங்கள் வந்துடும், இயற்கை அது வந்துடும். அவங்களுக்கு பொண்ணு கிடைக்கல, ரேப் பண்ண முடியாது, கழுத்து விட்டுருவாங்க. ஓ, அங்க பயங்கர சட்டம். சரி, என்ன பண்ணுவாங்க அங்க வந்து இந்த மாதிரி வேலைக்கு வர, வீட்டு வேலை, இந்த வேலை, ஏதாவது சின்ன வேலைக்கு வரக்கூடிய லேடி பாய்ன்னு சொல்லி வரல கூட்டு போவாங்க. அதான் இதை வந்து புரிஞ்சுக்குவாங்க. இப்போ அந்த மாதிரி இது தவறு இல்லையா? இது வந்து ஆக்சுவலாக நம்ம இதில் இஸ்லாம் சட்டத்தில் வந்து கேயிசம் தவறு, லெஸ்பியன் கே எல்லாம் தவறு, அக்செப்டட் இல்லை. மது அக்செப்டட் இல்லை. இந்த மாதிரி இல்லை, எதெல்லாம் அக்செப்டட் இல்லை அதெல்லாம் வந்து தெரியாமல் அங்கங்கே நடக்கிறது தவிர்க்க முடியாது. ஆனால் இங்கே வந்து துபாய் மாதிரி இடத்துல வந்து தெரிஞ்சே எல்லாத்தையும் அலோவ் பண்ணுறாங்க. சரி, இப்போ நம்ம வந்துட்டோம், போரோட சேர்ந்து இந்த செய்தி பேசிட்டோம். அதில் இது பேசிட்டோம்ல. இன்னும் வந்து அந்த மிச்சம் இருக்கிறது என்னன்னா, சொல்லுங்க, குவைத்தில் இருக்கக்கூடிய இவன் அங்கே தகர்த்துட்டாங்கல்ல, குவைத்தில் பெரிய பாலம், சவுதி அண்டு பஹ்ரைன் கடையில் உள்ள ஒரு 18 கிலோமீட்டர் உள்ள பாலம். அப்புறம் ரொம்ப முக்கியமாக வந்து அபுதாபியை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமாம், நல்ல துபாய் கேள்விப்பட்டிருப்பீங்க. சரி, துபாய் வந்து நிலத்தில் இருக்கு. ஓகே, அபுதாபி வந்து நிலத்தில் இல்லை, நிலத்தை விட்டு தனியாக வந்து ஒரு தீவா இருக்கு. அபுதாபிங்கிற ஒரு தீவு, ஐலாண்டு. அபுதாபி அது வந்து மெயினாக இருக்கிற ஐலாண்டு. அதுக்கு வெளியில தான் வந்து முசஃபா, அது ஏர்போர்ட் எல்லாம் வந்து நிலத்தில் இருக்கு. அப்போ இந்த ஐலாண்டையும் இந்த நிலத்தையும் இணைக்கிறது ஒரு முக்கியமான பாலம். அந்த பாலத்தை தகர்க்க போறாங்க. அப்போ அபுதாபி மெயின் இடம் அதான். அபுதாபி அங்க பாலத்தை தகர்க்க போறாங்க. சரி, நான் என்ன கேட்குறேன் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. இப்போ அபுதாபி அவனை தாக்குனா இவனுக்கு என்ன, அமெரிக்காவுக்கு என்ன நட்டம்? அமெரிக்காக்கா நான் கேட்குறேன், அமெரிக்காவுக்கு வேணும் தானே பண்றான். ஏன்னா இங்கே ஸ்கூல் அடிச்சா இங்கே ஸ்கூல் அடிப்பேன், அங்க வந்து ஹாஸ்பிட்டல் அடிச்சு இங்க ஹாஸ்பிட்டல் அடிப்பேன். இல்ல, அடிக்கிறது அரபு நாடா இருக்கிறான். ஆமா, அரபு நாடுகள் என்ன சொல்லுது, அமெரிக்காவோட போரிட்ட எங்களையும் படிக்க. ஆமா, அடிக்கிறான்னா சொல்றான், நீ உன்னோட நிலைகள் இங்க வச்சிருக்க. அது இவன் ஈரான் என்ன சொல்றான், அமெரிக்கனை அனுப்பிச்சு விட்டுரு, நீ எங்க சகோதரன், நான் ஒன்றும் செய்ய மாட்டேன். அமெரிக்கனை உள்ள வச்சுக்கிட்டு அவனோட ஆயுதத்தை இங்கே கொடுத்துக்கிட்டு, அவனுக்கு பணமும் ஆயுதம் எல்லா வசதியும் இங்கே கொடுத்துக்கிட்டு என்ன அடிக்கிறதுக்கு விட்டேன்னா ஒன்னா நான் திருப்பி அடிப்பேன். சரி, இப்போ அமேசான் கம்பெனி போன்று ஒரு 18 கம்பெனி பண்ணது இல்லையா? ஆமா, அது இப்போ அடுத்த கட்ட இப்போ பாலத்தை அடிச்ச பிறகு இதோடைய அடி தொடருமா எப்படி? ஏற்கனவே இங்க வந்து கூகுள் வந்து இஸ்ரேல்ல கூகுள் ஆல்ரெடி அடிச்சதா சொல்றாங்க. அதே மாதிரி அமேசான் கூகுள் இது வந்து இங்க பஹ்ரைன்ல அடிச்சதா சொல்றாங்க. பஹ்ரைன்ல நேத்து ராத்திரி என்ன துபாயில அடிச்சதா சொல்றாங்க ஒரு பில்டிங்க. இங்கே என்ன அங்கே துபாயில் இல்லாத இதே இல்லை, எல்லாம் இருக்குது, அடித்தா சொல்கிறாங்க. ஆனால் துபாயில் அடித்தது மட்டும் இன்னும் கரெக்டான தரவு கைக்கு வரல. ஆனால் இந்த மெட்டா, ஐபிஎம், கூகுள், டெஸ்லா எல்லாமே துபாயில் இருக்கும்ல? எல்லாமே இருக்குது துபாயில். அப்போ எல்லாத்தையும் அடிச்சுட்டா அமெரிக்காவுக்கு பெரும் சேதாரமாயிருமே. இல்லை, அது ஏற்கனவே அடிக்க போகிறேன்னு முடிவு பண்ணிட்டாங்க, ஏற்கனவே அடிச்சிட்டாங்க. ஆனால் இப்போ இவங்க இந்த நாட்டை விட்டு வெளியில் கிளம்பி போனாங்கன்னா நமக்கு தெரிஞ்சு இப்போ நேற்று ஒரு என்னோட சேனலில் வந்து கணக்கு போட்டிருந்தோம். இந்த மொத்த ரீஜனில் 27 தளங்கள் வச்சுருக்காங்க, ப்ளஸ் கப்பல், ஏர்கிராஃப்ட், அதெல்லாம் சேர்த்து அவனுடைய மொத்த இது வந்து $7 ட்ரில்லியன், 700 லட்சம் கோடி. எதுக்கு இவன் இன்வெஸ்ட்மெண்ட்டு ப்ளஸ் செலவு இந்த ரீஜனில். இப்போ இந்த நான் சொல்லக்கூடிய இந்த கம்பெனிகள் எல்லாம் சேர்த்து அல்ல, கம்பெனிகள் தனி. அப்போ இந்த இடம் இருக்குல்ல, இது வந்து ஈரானால் இது எல்லாத்தையும் விட்டுட்டு போகக்கூடிய சூழல் வந்துருச்சு. இங்கே வந்து அமெரிக்கா தொடர முடியாது, இனி எப்பவுமே அடிதான் தொடரவே முடியாது. ஏற்கனவே இங்கே இருக்கிற தாட் சிஸ்டத்துலேருந்து எல்லா சிஸ்டத்தை அடிச்சிட்டாங்களா. அப்புறம் அவனுக்கு முக்கியமான கண்ணாக இருக்கக்கூடிய அந்த இது இருக்குல்ல, E3 அவாக்ஸ் இருக்கு, அந்த ஃபிளைட் இருக்குல்ல, அதையும் அடிச்சாச்சு. ஓகே, அப்படி அடிச்சு முடிச்சதுனால அமெரிக்காவோட பலம் டோட்டலா போயிருச்சு. கப்பற்படை, வான்படை எல்லாம் போயிருச்சு. தரைப்படை இறக்க போறான்றாங்க. தரைப்படை நீ வா, நான் வெயிட் பண்றோன்றாங்க. அப்பாஸ் ஆராய்ச்சி சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஒரு சூழல்ல ஓகே நம்ம போகும்போது இருக்கிற பூரா அழிச்சிட்டு போயிடுவோம். அமெரிக்காவோட ஐடியா எனக்கு இது வந்து கீழ்த்தரமான எண்ணம் மட்டும் இல்ல, தோல்வியோட உச்சபட்ச விரக்தி தான் இது பண்றாங்க.
அவ ஏற்கனவே வந்து இஸ்ரேல் வந்து அடி குமிச்சிட்டாங்க, இன்னும் இஸ்ரேல் அடிச்சிருவாங்க. அப்புறம் இஸ்ரேலில் வந்து நேற்று சைனா வேற ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க, தப்பித்தவறி நீ வந்து எங்கேயாவது அணு ஆயுதம் இன்க்ளூடிங் ஈரான் போட நினைச்சேன்னா இஸ்ரேலுங்கிறது இல்லாமல் பண்ணிடுவோம் அப்படின்னு சைனா நேரடி வார்னிங் கொடுத்துருக்காங்க. என்ன வச்சுட்டா இன்னைக்கு ரஷ்யாவும் அறிவிச்சிட்டாங்க. ரஷ்யா வந்து தரைப்படை கொண்டு வர போறதா சொல்லியிருக்காங்க. ஆனால் தரைப்படை கொண்டு வரலாம் தெரியல, பட் அறிவிச்சிருக்காங்க. தரைப்படைகளை அவங்களுக்கு தேவையில்லையா? ஈரான்ல 70 லட்சம் பேர், ஈரான்ல என்ன சொல்றாங்க 10 லட்சம் பேர் இருக்காங்க. இல்ல 70 லட்சம் பேர் தயாரா இருக்காங்கிறாங்க. யாரு? பக்கர் கபீபா நேத்து மேடு ஸ்டேட்மெண்ட். அவர் தான் இப்போ IRGC கண்டக்டர், எல்லாமே சபாநாயகர். எங்க ஊர்ல எல்லாரும் ரெடியா இருக்கோம், வீட்டுக்கு வீடு நாங்க உங்களை அதாவது நேரடி ராணுவம் எடுத்தாச்சுன்னா 6 லட்சம் + 4 லட்சம், அது 10 லட்சம் பேர் வந்து இருக்காங்க. பிளஸ் வந்து ஒரு 6-7 லட்சம் பேர் வந்து சுற்றி உள்ள ப்ராக்சிஸ் இருக்காங்க. அது எல்லாம் சேர்த்தா ஒரு 20 லட்சம் பேர் இருக்காங்க. ஆனால் பொதுமக்களே வர தயாராக இருக்காங்க, ரெடியாக இருக்காங்க. ஆமாம். அப்படிங்கிற இந்த காலகட்டத்தில் நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறேன். ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துச்சு, அமெரிக்காவுடைய இது ஈரானுடைய ஸ்டேட்மெண்ட். நீங்கள் இதுவரைக்கும் எங்களை அடித்ததெல்லாம் பொய், உண்மை கிடையாது. யார் சொல்கிறா? ஈரான் சொல்கிறேன். அந்த ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, எங்களின் உண்மையான ஆற்றலை பற்றி உங்களுக்கு எதுவும் தெரியாது. எங்களுடைய முக்கியமான ஏவுகணை உற்பத்தி தளங்கள், நீண்ட தூர தாக்குதல்கள், ட்ரோன்கள், நவீன வான் பாதுகாப்பு அமைப்புகள், எங்களுடைய மின்னணு போர், அதாவது எலக்ட்ரானிக்ஸ் வார்ஃபேர் சிஸ்டம், எல்லாமே சிறப்பு ஆயுதங்கள் நீங்கள் அழித்து விட்டதாக எண்ண வேண்டாம். யார் சொல்றா? ஈரான்ல. ஓகே. அந்த அனுமானங்கள் சிக்கியுள்ள சகதி மேலும் உங்களை சகதியில் சிக்க வைக்கும். எங்களுடைய முக்கியமான ராணுவ உற்பத்தி கேந்திரங்கள் உங்களால் ஒருபோதும் அடைய முடியாத இடத்தில் நாங்கள் இருக்கிறோம். முன்னாடி பேசியிருக்கேன். எங்களின் கண்ணியமிக்க அன்புக்குரிய முஸ்லிம் தேசத்திற்கு எதிராக நீங்கள் தொடங்கிய போருக்கு நீங்கள் விலை கொடுக்க வேண்டும். நீங்கள் நிரந்தர அவமானத்தையும் வருத்தத்தையும் சரணடைதலையும் சந்திக்கும் வரை தொடரும் போர். இது காத்தமுல் அன்பியாவுடைய ஸ்டேட்மெண்ட்டை நான் தமிழில் அப்படியே எழுதி வச்சிருக்கேன். அதான் இது கரெக்டான விஷயம் தான். இது வந்து முதலேருந்து என்ன சொல்கிறாங்க, மலைக்கு கீழே குடஞ்சி வச்சுருக்காங்க. அதுக்கு நம்ம உதாரணம் வேறு ஏற்கனவே நம்ம பேசணும். மெட்ரோ வந்து அண்டர் கிரவுண்டில் போகுதுல்ல, அது மாதிரி அங்கே வந்து மெட்ரோ ஏற்கனவே நீங்களே சொன்னீங்க. ஆமாம். ஸோ அதனால் அங்கே எல்லாமே இருக்குது. ஓகே. என்னென்னா, நீங்கள் தோல்வியை ஒத்துக்கிட்டு இந்த பக்கம் இனிமேல் வரமாட்டேன்னு எழுதி கொடுத்துட்டு ஓடும். அதாவது திருவிளையாடல் படத்தை சொல்லுவாங்கல்ல, இனிமே என்னோட பாடல் அனைத்தும் பாண்டி நாட்டுக்கு அடிமை அப்படின்னு பானபத்திரர் வந்து எழுதி கொடுத்துட்டு போகணும். ஆமா. அது மாதிரி இப்போ வந்து அமெரிக்கா எல்லாத்தையும் எழுதி கொடுத்து, அப்பா எனக்கு வேண்டாம், இந்த ஏரியாவே வேண்டாம், இனி இந்த பக்கம் வந்தா இந்த பக்கம் கெஸ்டா கூட வரமாட்டேன் போ அப்படின்னு எழுதி கொடுத்துட்டு போகணும். அது வரைக்கும் நான் போர் தொடரும். நிறைவாக ஒரு கேள்வி. ஓகே. நிறைய பேசலாம் தான், நம்ம அதுக்கு மேலே பேசலாம். அதனால தான் உங்களை அப்பப்போ கண்டெயின் பண்ணுறேன். நம்ம நேர்களுக்கு கசாலி பேச விடுங்கப்பா. சுஃபியான் அன்புல சொல்லுவான், அன்புல சொல்லுவாங்க. அன்புலாம். இப்போ நான் ஒரே ஒரு கேள்வி சார். 15 நாள்ல அவங்க புறப்படுன்ட்டாங்க. 2 வாரம் மிஞ்சி போனால் ஒரு கூட 2-3 நாள். ஆமாம், 2 இல்லை 3 வாரம் வைங்களேன். இப்போ இந்த மாதிரி தாக்கும்போது, பாலத்தை தாக்கும்போது திருப்பி தாக்குதல் நடக்கும்ல? நடக்குது. அமெரிக்கா என்ன செய்வாங்க மட்டும் பதில் சொல்லுங்க. வேடிக்கை வைப்பாங்க. ஏன்னா அவன் வந்து தோத்துட்டான், அவங்க எல்லாம் அடிச்சிட்டாங்க, தாக்கிட்டாங்கல்ல பாலத்தை. ஆமா. இப்ப இவங்க நீங்க அபுதாபிய குவைத் பண்ண போறாங்க. அப்புறமா மெட்டா கிட்டா டெல்சா எல்லாமே அடிக்க போறாங்க. ஓகே. அடிச்சுட்டா ஒரு பாலத்துக்கு பதிலா அவங்க ஒரு பாலம் தான், இவன் 100 பாலத்தை அடிச்சிட்டான். ஆமா. அப்படி அடிக்கும் போது இந்த 15 நாள்ல அமெரிக்கா என்ன செய்யும்? அது பாலத்துக்கு அப்புறம் வந்து ஸ்கூலு இருக்கிற இடம், மார்க்கெட்டு எல்லாத்தையும் திருப்பி அடிப்பாங்க. அதாவது பர்பேரியன் ஸ்டைலில் வந்து அவங்க இறங்குவாங்க. இதே ஒருத்தர் போட்டு அடிப்பாங்களா? இவங்க அடிச்ச உடனே இன்னும் காலியாயிடக்கூடாதுன்னு கொஞ்சம் மௌனமாயிருவாங்க. மௌனமாக மாட்டாங்க. ஏன்னா அவனுக்கு அடி வாங்கல. யாருக்கு? அமெரிக்காவுக்கு. இங்கேருந்து ஒரு ICBM போட்டு அவன்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய பாலம், நியூயார்க்கில் இருக்கிற ஒரு பெரிய பாலத்தையோ, அல்லது உதாரணத்துக்கு நமக்கு வந்து இங்கே லண்டன் பிரிட்ஜ் இருக்குல்ல, ரொம்ப ஃபேமஸ் லண்டன் பிரிட்ஜை இது மாதிரி ஒரு நாடு தான் சொல்லிட்டேன். நான் என்ன விட்டுல, நான் சொல்ல உதாரணத்துக்கு அமெரிக்காவில் நியூயார்க்கில் ஒரு பெரிய பாலத்தை ஈரான் வந்து அடிச்சிருந்தா என்ன சொல்லுவாங்க? டெரரிசம், இது வந்து பயங்கரமான டெரரிசம், ஊச்சு அப்படின்னு சொல்லி. அப்போ இவன் ஈரான் வந்து ஒருவேளை அமெரிக்கா வரைக்கும் போய் அடிச்சா அது டெரரிசம். ஓகே. அமெரிக்கா வந்து இங்கே வச்சு அடிச்சா ஃபார் பீஸ். அப்போ இவ்வளோ ஒரு கேவலமான எண்ணம் நடைமுறை, அது இனிமேல் செல்லுபடி ஆகாது அப்படிங்கிறது எல்லாம் வந்து நிரூபிக்கப்பட்டது. அமெரிக்கா அவுட்டு. இன்னும் ஒரே ஒரு கேள்வி, முக்கியமான கேள்வி. ஓகே. நீங்க இப்ப சொன்னீங்க லண்டனை ஒரு உதாரணத்துக்கு சொன்னீங்க. ஸ்பெயின், ஜெர்மன், இமானுவேல் மாக்ரான், கியாமர் மெலோனி, இத்தாலி வரைக்கும்
உள்ள வரக்கூடாதுன்னு தடை போட்டாங்க. ஆமாம், ஆஸ்திரேலியா வரைக்கும். ஆமாம். அப்படின்னா இனி ஈரான் வந்து நிச்சயமாக யூரோப்பியனை தொடமாட்டாங்க நம்பலாமா? கண்டிப்பாக தொட மாட்டாங்க. இல்லை, நான் ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கதான், அது உறுதிதானா? உறுதிதான். அரபு நாடுகளில் மக்கள் வசிக்கிற ஒரு இடத்துல அடிக்கலை அரபு நாடுகளில். ஓகே, அப்புறம் தப்பித்தவரி இந்த இடத்துல வந்து நான் பேங்க் அடிக்க போகிறோம்னா அனௌன்ஸ் பண்ணி நான் அடிக்க போகிறப்போ 1 கிலோமீட்டருக்கு யாரும் இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க. அப்புறம் இஸ்ரேலில் கூட வந்து மக்கள் இருக்கிற இடத்த அடிக்கலை, வேணும்னு அடிக்கலை. அப்போது அரபு இங்கே யூரோப்பிய நாடு இருக்குல்ல, அதை கண்டிப்பாக தொடவே மாட்டாங்க. ஏன்னா நாளைக்கு அவங்க இவங்களுக்கு சாத்தியமாக தான் நிற்கிறாங்க. இன்னொன்று, நாளைக்கு இவங்களோட பிஸ்னஸ் இது டெக்னாலஜி அதுன்னு எல்லாமே உறவு வந்து யூரோப் மக்களோட வேணும். ஏற்கனவே ஆதி காலத்திலிருந்து இங்கே ஒரு பக்கம் பெர்ஷியன், இன்னொரு பக்கம் துருக்கி, யூரோப் நாடு, அவங்க வந்து எல்லாமே ஒன்றுக்குள்ளே ஒன்றா இருந்தாங்க. ஏன்னா ஸ்பெயினில் வந்து ஒரு காலத்தில் வந்து 90-80% முஸ்லீமாக இருந்தவங்க. அதாவது ஹசரத் உமர் காலத்தில் 80% முஸ்லீமாக இருந்தவங்க. அதுக்கப்புறம் தான் வந்து நமக்கு சிலுவை போர் அதுக்கப்புறம் மாறிச்சு. ஆனால் இப்போ வரைக்கும் அந்த உறவு இருக்குது. அதுதான் எடுத்தவொன்னே என்ன சொல்கிறாங்க வந்து, இந்த நாடு வந்து அமெரிக்காவுக்கான இடம் இல்லை. இது முஸ்லீம்களை மொத்தமாக அமெரிக்கா எல்லாராலும் வெறுக்கப்பட்டுருச்சு. அமெரிக்கா வந்து தனிமைப்படுத்தப்பட்டது. இனி வந்து இந்த ஒரு படம் பார்த்துருப்பேன், படத்தை உதாரணம் சொல்கிறது அதுதான். அமெரிக்காவோட ட்ரம்ப்போட நிலைமை என்ன தெரியுமா? முன்னாடி காதல்னு ஒரு படம் வந்துச்சு. அதில் அந்த ஹீரோ அந்த பரத்தோட நிலைமை என்னென்னா, கடைசி கிளைமேக்ஸில் வந்து அந்த இங்கன்னு போவாங்கல்ல, அதே நிலைமை அமெரிக்காவுக்கு. மண்டே பிச்சுட்டு அலைவாங்க, அவ்வளோதான். நேர்களே, இன்னைக்கு நாங்கள் பேசுனதை புரிஞ்சுக்கிடுங்க. யூரோப் யூனியன் அமெரிக்கா வந்து 2 பேருக்குள்ளே பகை வந்துடுச்சு. யூரோப் யூனியன் இப்போது தனித்து நிற்கிறது, அமெரிக்கா தனித்து நிற்கிறது. மத்திய கிழக்கு அழிவை நோக்கி போகிறது. ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறோம், பர்பாரியன் அட்டாக்ஸாக இருந்தாலும், கனிபாலிசம், மனித உணவுகளை மனித சதைகளை திங்கிற மாதிரி நடவடிக்கையை மேற்கொண்டாலும் அமெரிக்காவுக்கு இனி வரும் காலம் கடும் சிரப்பும் சிக்கலும் மாட்டப் போகிறார்கள். காரணம், அவர்களுடைய அனைத்து ஆயுத தளவாடங்களும் இரும்பு குவியல்களாக மாறி போய்விடும். இதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், ஈரான் என்ன சொல்லியிருக்காங்க, சவுதி அரேபியா, UAE இங்கெல்லாம் அந்த பொதுமக்கள் எங்களோட சகோதரர்கள் அப்படின்னு சொல்லி அவங்க எங்களுக்கு எப்போவுமே சகோதரர்கள். சவுதி அரேபியா, UAE இந்த மாதிரி அரபு மக்களை வந்து இவங்க எங்களோட சகோதரர்கள், எங்களுக்கு அவங்களுக்கு எந்த முரண்பாடும் கிடையாதுன்னு இருக்காங்க. இனி அடுத்த காணொலியில் நிறைய பேசுவோம். நன்றி, மீண்டும் சந்திப்போம். நன்றி சார். நன்றி சார்.